மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் உரைக்கமைய பாராளுமன்றம் ஓரிரு தினங்களுக்குள் கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாராளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்கும் வர்த்தமானியில் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தையும் தேர்தலுக்கான தினத்தையும் குறிப்பிட வேண்டியதில்லை எனவும் டிசம்பர் முதல் வாரத்திற்குள் நிச்சயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறினார். மக்கள் ஆணையில்லாத தற்போதைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் ஒன்று நடத்தும் அதே வேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடத்தி மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் 13வது திருத்தமா அல்லது 13+ஆ என்பது இரண்டாம் பட்சமாகும். ஆனால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக உள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக வட மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர்கள், ஆளுநர்கள் என பலர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர். அதற்கமைய வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் மாற்றம் ஒன்றை விரும்பி பல்வேறு தசாப்தங்களாக காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு புதிய ஜனாதிபதியின் வருகை நம்பிக்கை ஏற்படுத்தி இருப்பதாக சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் சந்திரகுமார் விடுத்துள்ள செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று வெற்றி ஒன்றை தம் வசப்படுத்தி இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார அரசியல் மாற்றம் ஒன்றை வேண்டி காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக உள்ளார். ஆகவே நாட்டை, ஈழத் திருநாட்டை இந்து சமுத்திரத்தின் செழுமைமிகு நாடாக மீள கட்டியெழுப்பும் தங்களது முயற்சிகளுக்கு சமத்துவ கட்சியின் ஆதரவும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் அனுப்பிய செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தாக்குதல் இடம்பெற்று வருவதால் அங்குள்ள இலங்கையர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து இஸ்ரேலினால் தொடர்ச்சியாக தாக்குதல் இடம்பெற்று வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களால் இதுவரை 492 பேர் உயிரிழந்ததில் 58 பெண்களும் 35 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று இன்று நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பொது தேர்தலை வெற்றி கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவியந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் தேர்தலிலும் கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முழுமையான வாக்குகள் கிடைக்கப்பெறவில்லை. அத்துடன் 30 லட்சம் பேர் வரை வாக்களிக்கவில்லை. எனவே நாம் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒற்றுமையாக பயணிக்க உள்ளோம். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே தொடர்ந்தும் செயற்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இந்த நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவியை வழங்கி வருகிறது. அத்துடன் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று இன்று நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் வைத்து நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று விஜித ஹேரத் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் 1.69% வாக்குகளை பெற்றதன் மூலம் வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது தெளிவாகி இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எழுந்த ஆரம்பம் முதலே அதை எதிர்த்தேன். கள யதார்த்தத்தின்படி இதில் வெற்றி பெற முடியாது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்படியான சூழ்நிலையில் இந்த தமிழ் வேட்பாளர் போட்டி தேவையில்லாத 1-2 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தருணத்தை விட 3 பேர் வெற்றி வாய்ப்புள்ளவர்களாக காணப்படும் போது எமது பேரம் பேசும் சக்தி பன்மடங்காக அதிகரித்துள்ளது. இப்படியான அருமையான சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் எமது மக்கள் நலன் சார்ந்து எமக்கு எஞ்சியிருக்கின்ற ஒரே பலமான வாக்குரிமையை பேரம் பேசி பயன்படுத்துதல் வேண்டும் என்று அறிக்கையில் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார்.